வணக்கம் நண்பர்களே, இது VDL விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீர யுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் VDL விளாக்ஸ் வீடியலின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு திரும்பவும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி. அனைத்து திசைகளிலிருந்தும் எதிரிகளை நோக்கி பரம்பு மக்கள் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது காலம்பனோட முகம் இதுவரை இல்லாத பெரும் மகிழ்வை கொள்ளுது. காரமலையின் மேல் விளிம்ப கடந்ததும் அவன் முடிவு செஞ்சிட்டான். பச்சை மலை தொடரின் 2 மலைகளை கடந்து கடைசி மலையின் விளிம்பையும் கடந்துட்டோம். இனிமே இருக்கிறது இந்த ஒரு சரிவு மட்டுமே. இந்த சரிவுல பெரும் படையே எதிர்வந்து நின்னாலும் அடித்து தூக்கும் வல்லமை நமக்கு இருக்கு. இதுவரை இல்லாத அளவு 20க்கும் மேற்பட்டவங்களோட இப்போ ஓடிட்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையை எதிர்த்து நிக்க யாராலுமே முடியாது. கண்ணுக்கு எதிரில் பரம்பின் எல்லை தெரிய தொடங்கிருச்சு. மலை அடிவார சமதள காடுகள் கரம் விரித்து அழைக்குது. விடாம ஓடி வந்த அயர்வும் சோர்வும் கன நேரத்திலேயே மறைஞ்சு போச்சு. கால்கள் மேலும் வேகம் கொள்ளுது. சரிவு பாறையில பெருங்கற்கள் உருள கால்கள் ககனத்தில் பறந்துகிட்டு இருந்துச்சு. காலம்பனோட மனம் இலக்கை அடைய போற சந்தோஷத்தை, அந்த நேரத்தை மிக துல்லியமா கணித்தது. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். நேத்து அதிகாலை நாய்வாய் ஊற்றின் இடப்புற பாறை மீதுதான் பாரி தனது ஆயுதத்தை உருவாக்கி தொடங்குறான். கொடிமூக்கனை பிடிச்சபடி அளவனும் கீதானியும் நின்றுட்டு இருக்கிறாங்க. மற்ற 2 வீரர்களும் உடைமர முட்களை ஒடித்து முடித்து அடுத்து என்ன செய்ய போகிறான் பாரி அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அளவா, கொடிமூக்கனின் வாயை திற அப்படின்றான் பாரி. அளவன் அதன் கழுத்து பகுதியில் இருக்கும் தாடையை அழுத்த போகும்போது பாரி சொல்றான், அது சில நேரம் நஞ்சை பீச்சி அடிக்க கூடியது, அந்த பக்கமா திரும்பிக்கோ அளவா அப்படின்னு பாரி சொல்றான். அளவன் இடப்புறம் திரும்பியபடி அடிக்கழுத்தை அமுக்கி பெருவிரலை சற்று மேலேத்துறான். மேலும் கீழுமா தாடை அகன்றதும் கண்ணிமைக்கும் நேரத்துல நஞ்சை பீச்சி அடிக்குது. நஞ்சின் சீற்றம் கண்டு அதிர்ந்தாங்க எல்லாரும். பெரிதும் இல்லாம சிறிதும் இல்லாம நடுத்தரமான நீளத்தோடு இருந்த முட்களை கை நிறைய அள்ளி கொடிமூக்கனின் வாய்க்குள்ள போட கையை அருகில் கொண்டு வந்தா பாரி. பாரியோட உள்ளங்கையில் இருந்த ரேகை இடுக்கின் வழியே முட்கள் வரிசையா இறங்கி கொடிமூக்கனின் நாக்கோட இணைந்து படியுது. அகன்ற அதன் வாய்க்குள்ள சுமார் 30 முட்கள் அடங்கி இருந்துச்சு. முட்கள் எதுவும் மேல் நோக்கி இல்லாம சமநிலையில கிடக்கிறது போல தாடையை கொஞ்சம் அசைச்சு சமப்படுத்துறான் அளவன். இப்போ கொடிமூக்கனோட வாயை மூடு அளவா அப்படின்றான் பாரி. கழுத்து பகுதியை அழுத்தி கொண்டிருந்த அவனோட விரல்கள் இப்போ மேல்வாயையும் கீழ்வாயையும் சேர்த்து அமுக்கி வாயை மூடுது. அளவனோட கையெலும்ப நொறுக்குவதை போல கொடிமூக்கன் இறுக்கி சுருண்டுகிட்டு இருந்துச்சு. பாதி உடலை கீதானி பிடிச்சிருந்தான். ஆனாலும் முறுக்கி திருகும் அதோட ஆற்றலை கட்டுப்படுத்தவே முடியல. எருக்கு நாரை கொண்டு வாயை கட்டுங்க அப்படின்றான் பாரி. வீரர்கள் அங்கும் இங்குமா அலைஞ்சு நார் எடுத்து வர்றாங்க. கொடிமூக்கனோட வாயை நார் கொண்டு இறுக்கமா சுத்துறாங்க. குறைந்தது 3 சுத்தாவது சுத்து முடிச்சு எக்காரணம் கொண்டும் கீழ்த்தாடையில இருக்கக்கூடாது, மேல்தாடையின் மேலே இருக்கணும் அப்படின்றான் பாரி. அவனது ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் இருக்கிற பொருள் அவங்களுக்கு வியப்பா இருந்துச்சு. அதோட வால் சுழற்றி சுழற்றி அடிச்சிட்டு இருந்துச்சு. உடலின் கீழ்ப்பகுதி வரை அழுத்தி பிடிச்சிருந்த கீதானி வால் பகுதியும் சேர்த்து அமுக்கி பிடிக்க முயலும் போது பாரி சொல்றான், வாலை சுழற்றி அடிக்கட்டும் கீதானி, உண்மையில படாம மட்டும் பாத்துக்கோ அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்தா போல அளவனும் கீதானியும் கொடிமூக்கனை பிடிச்சுக்கிட்டாங்க. கொடிமூக்கன் தாடைய திறக்க முயலும் போதெல்லாம் அதோட நஞ்சு பை விரிந்து வாய் நிறைய நஞ்ச உமிழ்ந்துகிட்டே இருந்துச்சு. வாய்க்குள்ள இருக்கிற முட்கள் நஞ்சில் ஊறிக்கிட்டே இருந்துச்சு. எப்பொழுதெல்லாம் வாளை சுழற்றுதோ அப்பொழுதெல்லாம் நஞ்சு பை திறந்தது. அதனால்தான் வாளை சுழற்றி அடிக்கட்டும் அப்படின்னு பாரி சொன்னான். வாயை கட்டுன உடனே மலையேற தொடங்குறாங்க. விரைந்து ஓட வேண்டிய தேவையில்லை. ஆனாலும் உள்ளத்தோட வெறி வேகத்தை கூட்டிக்கிட்டே இருந்துச்சு. காரமலையின் 4ல் ஒரு பங்கை கடக்குறாங்க. முதல்ல கையெலும்பு நொறுங்குறத போல முறுக்கிய கொடிமூக்கன் கொஞ்சம் அமைதி அடைய தொடங்குது. அதை கவனிச்ச பாரி, வீரன் கிட்ட பாம்பை கொடு அளவா அப்படின்னு சொல்றான். அளவன் பாம்பை வீரன் கிட்ட கொடுக்கறான். வாங்கிய கணத்துல மீண்டும் வெகு ஆற்றலோட
உடல் முறுக்கி சீறி தலை நெளித்து எழப்பாக்குது. வீரன் கொஞ்சம் பதற்றமாயிட்டான். அவனோட கை முழுவதும் சுற்றி திருகுது. வால் பகுதியின் துடிப்பு மிக அதிகமாகுது. புதிய உடல் சுட்டுக்கு மாறும் பொழுது அது மீண்டும் எழுச்சி கொண்டு தாக்க தலைப்படும். வால் சுழற்றி விடாது அடிக்க நஞ்சு பை இடைவிடாது நஞ்சை உமிழும். அதனால் தான் குறிப்பிட்ட இடைவெளி வந்ததும் பாரி அளவனிடமிருந்து இன்னொருவனுக்கு கொடிமூக்கனை மாத்துறான். இப்போ இன்னும் வேகத்தோடு அவங்க காரமலையின் மீது ஏறிட்டு இருக்கிறாங்க. நேற்று இரவு முழுதும் பெரும் மழை கொட்டி தீர்த்தது. அதனால எதிரிகளால குத்துக்கல் பள்ளத்தாக்கில் ஓரடி கூட எடுத்து வச்சிருக்க முடியாது. சரியான இடம் பார்த்து பதுங்கினால் மட்டுமே அவங்க உயிர் தப்பிக்க முடியும். இல்லைன்னா நீரின் வேகம் அவங்களை இழுத்து வந்து பெரும் பாறையில் அடித்து சிதற வைக்கும். அவங்க மழை நின்று அதிகாலையில் தான் இறங்க தொடங்கியிருப்பாங்க. பகல் முழுவதும் இறங்கினால்தான் பொழுதடையும் நேரம் சமதளத்தை அடைய முடியும். அதுக்கு பின்னால முழு வேகத்தோட ஓடுவாங்க. பகலும் இரவுமா ஓடினாலும் காரமலையின் உச்சியை வந்தடைய மறுநாள் பொழுது விடியும். அப்படி நேரத்தை கணித்தபடியே பாரி நடந்துகிட்டு இருந்தான். போற வழியில அவனோட கண்ணுல இச்சி மரம் ஒண்ணு படுது. அந்த இச்சி மர செதில்கள்ல வழிந்திருக்கும் பிசினை எடுத்துக்கோ கீதானி அப்படின்னு கீதானிய பார்த்து சொல்றான் பாரி. கீதானியும் இச்சி மர பிசினை பிச்சு எடுத்துக்கிறான். ஓட்டம் படு வேகமா இருக்கு. நடுப்பொழுது கடந்ததும் கொடிமூக்கனை இன்னொரு வீரன் கைக்கு மாற்ற சொல்றான் பாரி. புதிய சூடு கண்டு மீண்டும் சீறி வால் முறித்து நஞ்ச கக்குது. முட்கள் நஞ்சினை குடித்து ஊறுது. பாரி மிக நிதானமா ஆனா தெளிவான தயாரிப்புகளோடு போயிட்டு இருக்கிறான். கடக்கும் வழியில் மலைப்பருத்தியை பார்க்கறான். அதன் இலைகளை பறித்துக்கொள் கீதானி அப்படின்றான். கீதானியும் பறிச்சுக்கிட்டான். இடுக்கு பாறையின் வழியே வேர்களை பிடித்து மேலேற வேண்டிய சூழல் வருது. ஒரு கையில் பாம்பை பிடித்து கொண்டிருக்கும் வீரனால வேர்களை பிடித்து மேலேற முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பெரும் பாறையை கடக்க இவ்வழியன்றி வேறு வழியை பயன்படுத்தினால் அதிக தொலைவு நடக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரு நேரத்துல கூடுதல் நேரத்தை எடுத்துக்கிறது நல்லதில்ல. குத்துக்கல் பள்ளத்தாக்க விட்டு சமதளத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா எதிரிகள் என்ன வேகம் எடுப்பாங்க அப்படின்றத முடிவு செய்யறதே கஷ்டம். நான் மிக விரைவா முன்னோக்கி போகணும் அப்படின்னு சிந்திச்ச பாரி கொடிமூக்கனை அளவனிடம் கொடுக்க சொல்றான். உடற்சூடு மாறியவுடன் அது மீண்டும் வால் முறுக்கி நஞ்சை உமிழுது. வேர்களால அளவனை முறுக்கி கட்டி மேலே தூக்குறது அப்படின்னு பாரி முடிவெடுக்கிறான். சரவென மேலேறினவங்க அதே மாதிரி அளவனை கட்டி தூக்குறாங்க. வேர்கள் உடலையும் பாம்பு கையையும் சுற்றி இருக்க அளவன் காற்றில் சுழன்றபடி மேலேறிட்டு இருந்தான். பாறையை மேலேறி கடந்ததும் மீண்டும் ஓட்டம் தொடங்குது. ஓட்டம் ஒருவனின் காலில் இருந்து இன்னொருவனின் காலுக்கு விரைந்து பரவக்கூடியது. முன்னால போறவனோட கால்கள் தன் இயல்பிலேயே பின்னால வர கால்களை இயக்க தொடங்குது. அவங்க வேகமா ஓடிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் ஓடுறாங்க. அந்த இடத்துல உக்கா மூங்கில் பெரும் புதரா கிடக்குது. இந்த உக்கா மூங்கில் இலைகளையும் பறிச்சுக்கோ அப்படின்னு பாரி சொல்றான். நீண்ட ஈட்டி போல இருக்கிற அந்த இலைகளையும் வீரர்கள் பறிச்சுக்கிட்டாங்க. முந்தைய நாள் இரவுல பெய்த பெரும் மழையால காடு குளிர்ந்து எங்கும் மனம் வீசிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் கவனிச்சுட்டே நடந்து போயிட்டு இருந்த பாரி எது மேலையும் எண்ணங்களை செலுத்தாம போயிட்டு இருக்கிறான். அவனோட மனம் முழுதும் எதிரிகளே நிறைஞ்சிருக்காங்க. மாலை பொழுதுக்குள்ள காரமலையின் உச்சியே அடையிறாங்க. தேக்கனும் இந்நேரம் கூவல் குடியினரை அழைச்சிட்டு வந்திருப்பான். அவர்களும் மலை விளிம்புகளில் அணிவகித்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பார்வையின் கோணம் மறையாத இடத்தை தேர்வு செய்றான். அனைவரையும் நன்றாக ஓய்வெடுக்க சொல்றான். இரவு முழுக்க கொடிமூக்கனை குறிப்பிட்ட நேர இடைவெளியில் கை மாற்றிக்கிட்டே இருந்தான். நஞ்சு பை விடாது கக்கிக்கிட்டே இருந்துச்சு. இதன் வீரியம் அளவற்றதாக இருக்கும். கொம்பேரி மூக்கனை ஒப்பிட்டா கொடிமூக்கனின் நஞ்சு வீரியம் குறைந்ததுதான். ஆனா நஞ்சேறும் பதத்துக்கு 2 மடங்கு நேரம் கிடைத்ததால இதுவும் அளவற்ற வீரியத்தோட தான் இருக்கும். காரமலையின் உச்சி மீது இரவு முழுதும் கவனம் கொண்டிருந்தாங்க. பொழுது விடிய தொடங்குது. கதிரவனின் ஒளிக்கீற்று எல்லா இடத்திலும் பரவ தொடங்குது. வீரர்கள் வைத்திருந்த அம்பின் முனையை கத்தியால சிறிதாக பிளக்க சொல்றான் பாரி. அவங்களும் அதே மாதிரி பிளக்குறாங்க. குகையை ஒட்டி உப்பருகஞ்செடி இருந்தது. அதோட இலைகளையும் கணுவையும் உடைத்தால் பால் வரும். அந்த பாலை விரல்கள் முழுவதும் தேய்த்துக்கொள் அப்படின்னு கீதானிய பார்த்து சொல்றாரு. கீதானியும் அதன் கணுவையும் இலைகளையும் உடைக்கிறான். பால் ஊறி வருது. ஊற ஊற தனது வலது கையின் 5 விரல்களிலும் படும்படி அதை தேய்ச்சுக்கிறான். கொடிமூக்கனோட வாய்க்கட்டை கழற்று அளவா அப்படின்றான் பாரி. அளவன் பாம்பை பிடித்திருக்க வீரன் ஒருவன் எருக்குனாரின் முடிச்சை அவிழ்த்து கட்டை கழற்றான்.
கழற்றிய வேகத்துல அது வாய் திறந்து சீராமல் இருக்க அளவனின் விரல்கள் அதன் தாடையை அழுத்தி பிடிச்சிருக்கு. மலைப்பருத்தி இலையை புரட்டி வச்சு கொடிமூக்கனின் வாயை அதில் கவிழ்க்க சொல்றான். அளவனும் அதே மாதிரி செய்றான். நஞ்சேறிய முட்கள் அவ்விலையில் கொட்டப்படுது. முட்களோடு சேர்ந்து கொடிமூக்கனின் நஞ்சு எச்சிலாய் வடிந்துகிட்டு இருந்துச்சு. வடியும் நஞ்சு நூல் அறுபட நேரமாகுது. பொறுமையோடு அனைவரும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. முழுவதுமா அது வடிஞ்ச பின்னால கொடிமூக்கனை வெளியில போய் விட்டுவிடு அளவா அப்படின்றான் பாரி. அளவன் குகைக்கு வெளியே போய் புதர் ஒன்றின் மீது கை நீட்டி அது வெளியேற வாகாக பிடியை தளர்த்துறான். அம்பு பாயிறத போல அவனோட கையிலிருந்து பாய்ந்து மறைந்தான் கொடிமூக்கன். மலைப்பருத்தியின் மீது கொட்டி கிடப்பவை உடைமர முட்கள் அல்ல, நஞ்சு நிரம்பிய பாம்பின் பற்கள். அவற்றை பார்த்த வீரன் ஒருவன், ஒரே ஒரு பாம்பிலிருந்து இத்தனை பாம்புகளை உருவாக்கி விட்டானே பாரி அப்படின்னு வியந்து போய் நிக்கிறான். பாரி சொல்றான், தாக்குதல் தொடுக்கும் போது ஒவ்வொரு முள்ளாய் எடுத்து அம்பின் முனையில் இருக்கும் சிறு பிளவுக்குள் பொருத்தி தர வேண்டியது அளவனும் கீதானியும் செய்ய வேண்டிய வேலை. முட்களை மிக கவனமாக எடுக்கணும். எடுக்கும் பொழுது சின்னதாய் குத்தினாலும் எடுக்கிறவன மேல நஞ்சு ஏறிடும். அதனால்தான் உப்பருகன் செடியின் பாலை விரல் முழுதும் தேய்ச்சிக்க சொன்னா பாரி. பால் தேய்த்து காய்ந்த விரல்களின் மேல் உக்காமூங்கிலின் இலையை கசக்கி தேய்ச்சபடி இச்சி பிசினை பூசிக்கொள்ள சொல்றான். பிசினை பூசிக்கொண்ட கொஞ்ச நேரத்திலே அது காய்ந்து இறுகி விரல் கவசம் போல ஆனது. இனி முட்கள் விரல்களில் தைக்க முடியாது. கீதானியால் நஞ்சேறிய முட்களை எடுத்து தர முடியும். அவனுக்கு நஞ்சால் தீங்கு எதுவும் நேராது. இந்த விரல் கவசம் எதுவும் அளவனுக்கு தேவையில்லை. அவன் பாம்பின் வாயிலிருந்தே அதை எடுத்து தரும் வல்லமை கொண்டவன். ஏன்னா அவன் நாகக்குடியில் பிறந்தவன். அம்பின் நுனியில் பிளவு இருந்தால் அம்பு இலக்கை அடையாது, வேகமும் கொள்ளாது. அதுவும் இப்பொழுது இவங்களோட கையில இருக்கிறதெல்லாம் எளிய வகை தாக்குதலுக்கான அம்புகள் தான். அதுவும் பிளவு ஒன்றிருந்தால் தாக்குதல் வீரியமற்று இருக்குமே அப்படின்னு வீரன் ஒருவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே பாரி சொல்றான், உப்பரகன் செடியின் பாலை விரலில் தேய்த்தது போல அம்பின் முனையிலும் தேய். அது பிளவுகளை இறுக்கி அடைச்சிரும். பாரியின் செய்முறைகள் சிறிது சிறிதா புரிய தொடங்கும் பொழுது உருவான நம்பிக்கை அளவற்றதா இருந்தது. வீரர்கள் தாக்குதலுக்கு ஆயத்தமாகறாங்க. இருப்பதில் பெரிய வில் ஒன்றை பாரிக்கு கொடுக்கறாங்க. மற்ற இரு வில்களை ஏந்தி நிக்கிறாங்க வீரர்கள் 2 பேரும். பாறையின் மேல் நின்று காரமலையின் நாலாபுறமும் கண்களை சுழல விட்டு கொண்டிருந்தான் பாரி. அவன் கணித்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நேற்று இரவு சிறிது நேரம் கனமழை பெய்ததால் எதிரிகளோட ஓட்டம் கொஞ்சம் தடைப்பட்டிருக்க வாய்ப்பிருக்கு. அதுதான் இந்த தாமதத்துக்கு காரணம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான் பாரி. பாரியை சுற்றி 4 பேரும் பாய்ந்து செல்ல தயார் நிலையில இருக்கிறாங்க. கைவிட்டு பிரியும் பொழுது கொடிமூக்கனிடம் இருந்த சீற்றம் இப்பொழுது 4 பேரின் உடலிலும் இருந்தது. நஞ்சேறிய முள்ளும் பகையேறிய கண்ணும் முறுக்கேறிய நரம்புமாக அவங்க கொதிப்பேறி நின்றுட்டு இருந்தாங்க. காரமலையின் கீழ்த்திசை காட்டை கிழித்து செல்ல கால்கள் காத்துட்டு இருக்குது. பொழுது விடிந்து நீண்ட நேரம் ஆயிடுச்சு. காடெங்கும் இருந்து பறவைகள் கலைந்து பறக்குது. கண்கள் இங்கும் அங்குமா அலை மோதிக்கிட்டு இருந்துச்சு. சற்றும் எதிர்பாராத திசையிலிருந்து நரி ஊளையிடும் ஓசை எதிரொலிக்குது. இது கூவல் குடியினரின் ஓசை. எதிரிகள் நரிப்பாறையின் வழியே காரமலை விளிம்பை கடந்துட்டு இருக்கிறாங்க. கன நேரத்துல பாரி எல்லாத்தையுமே கணிக்கிறான். தான் இருக்கும் இடத்திலிருந்து அவர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்ல ஆகும் நேரத்தையும் வழித்தடத்தையும் அவனோட மனம் திட்டமிடுது. கணிப்புகளை விஞ்சும் வேகத்தில் கால்கள் பாய்ந்துகிட்டு இருக்குது. நெடுந்தொடர் கொண்ட காரமலை குன்றுகளும் பிளவுகளும் நிறைந்தது. பாரி இருக்கும் இடத்திலிருந்து 2 பெரும் பிளவுகள் தாண்டி அங்கு போகணும். கூவல்குடியை சேர்ந்த பிறகும் அவங்க இறங்கும் திசை நோக்கி இந்நேரம் பாய்ந்து போயிட்டு இருப்பாங்க. எதிரிகள் ஓடும் பாதை குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஓசையாக காடெங்கும் எதிரொலிக்கும் அப்படின்னு பாரி யோசிக்கிறான். மலை சரிவில் ஓடும் வழித்தடத்தை கண்கள் பார்த்திருக்க, கூவல் குடியினர் எழுப்பும் ஓசையை காது கூர்மையாய் கவனிக்க கால்கள் இணையற்ற வேகத்துல பாய்ந்து ஓடுது. சரி, இப்ப காலம்பன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்க்கலாம். பழைச்சரிவில் கால்களில் மிதிப்பட்டு கற்கள் உருண்டு தெரிக்குது. கதிரவன் மேலேறுவதை பார்த்தபடி காலம்பன் ஓடிட்டு இருந்தான். பரம்பு வீரர்கள் எப்படியும் மறிக்க முயல்வாங்க. வேட்டுவன் பாறையின் அருகே ஒரு ஊர் இருக்கு, அந்த பக்கம் போகாம வேறு திசை நோக்கி இறங்கணும் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே அவன் ஓடுறான். வெற்றியின் எல்லையை நெருங்கும் போது களைப்பு தானே மறைந்து போயிடும். புது தெம்பை எண்ணத்தின் வழியே உடல் எடுத்துக்கொள்ளும்.
அவர்களுடைய ஓட்டத்தின் வேகம் இவ்வளவு கூடுவதற்கு அதுவே காரணம். காலம்பனின் கவனம் இறங்கும் திசையில் கீழே மறித்து தாக்க வாய்ப்புள்ள இடங்கள் பற்றியே இருந்தது. பின்னால் அவ்வப்பொழுது எழும் ஓசையை அவன் கவனத்தில் கொள்ளல. காரமலையில் 4 பகுதி தொலைவை கடந்த பொழுதுதான் அவனோட கவனம் கொஞ்சம் அது மேல போகுது. 2 முறை நரி ஊளையிடும் ஓசை கேக்குது. உச்சிமலையின் மீது நரிக்கென்ன வேலை அப்படின்னு சிந்திக்க நேரம் இல்லாம ஓடிட்டு இருந்தான். பின்னர் காட்டுக்கோழியின் கூவல் ஓசை கேக்குது. கூவலின் அளவு பெரிதா இருந்தது. ரொம்ப பக்கத்துல இருந்து கூவுது. அதனாலதான் இவ்வளவு சத்தமா கேக்குது அப்படின்னு காலம்பனும் மற்றவர்களும் நினைச்சுக்கிட்டாங்க. காலம்பனோட கவனம் இறங்கும் திசையில் எதிர்கொள்ள போகும் எதிரிகளின் மீதே இருந்தது. பின்னால் சங்கிலி தொடர் போல் பின்னப்பட்டு வரும் ஓசைகளின் குறிப்புகளை அவன் அறியல. நேரம் போக போக அவர்களோட கால்கள் வேகத்தை கூட்டது. ஆனா அதே அளவு வேகத்தோட காரமலையின் பல இடங்களிலிருந்து அவர்களை நோக்கி கால்கள் வந்துட்டு இருந்தது. எதிரிகளின் ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஆனா அவங்க இறங்கும் திசையறிந்து அதனை நோக்கி குறுக்கிட்டு வருவதால கூவல் குடியினரும் பாரியும் மிக துல்லியமா அவங்கள நெருங்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்ப வேட்டூர் பழையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பாப்போம். காரமலையின் சரி பாதியா அவங்க கடந்துட்டாங்க அப்படின்றத கூவல் குடியினரோட ஓசை சொல்லுது. வேட்டுவன் பாறையின் மீது நின்றிருந்த வேட்டூர் பழையன் ஓசை வந்த இடத்தை கணித்ததும் அதிர்ச்சி அடைகிறான். அவங்க சரி பாதி தொலைவை கடந்துட்டாங்க. இன்னும் ஏன் பாரியின் தாக்குதல் நிகழாம இருக்கு? பாரி எந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறான்? இவ்வளவு நேரமாகியும் வந்து சேர முடியலன்னா அவன் மிக தொலைவில் இருந்து வந்துட்டு இருக்கணும். காரமலையில் வைத்து அவர்களை தாக்குவது அப்படின்ற திட்டமே ஆபத்தானது. இப்பொழுதோ அவங்க பாதி மலையை கடந்துட்டாங்க. இனி அவர்களை தாக்குவது இன்னும் ஆபத்தானது. பழையனின் மனம் குழம்புது. தவறிழைத்து விட்டோமோ அப்படின்னு தோணுது. பாரி இந்த ஆலோசனை சொன்ன போது உறுதியாக மறுத்திருக்கணும். அவ்வாறு செய்யாதது சரியல்ல அப்படின்னு தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருந்தாரு. சரி, இப்போ நீலனோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். எதிரிகளை பின்தொடர்ந்து ஓடி வரும் நீலனுக்கு எதுவுமே புரியல. ஓடிக்கொண்டிருப்பவர்கள் யார்? கூவல் குடியினர் ஓசையை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்களே, அவங்க யாருக்காக ஓசை எழுப்புறாங்க? ஓடுறவங்க எங்கெங்கோ வளைந்து போறாங்களே, கணிக்க முடியாத பாதையில அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஓடுறவங்க எதிரிகளாக இருந்தா மேலே இருந்து காரி கொம்பு ஊதினால் போதுமே, கீழே இருக்கிற வீரர்கள் ஆயத்தமாகி விடுவாங்களே. அப்படி செய்யாம வேறுபட்ட ஒலி எழுப்பியபடி ஏன் கூவல் குடியினர் ஓடுறாங்க? காரமலையில் தன்னால் சிந்திக்க முடியாத செயல்கள் நடந்துகிட்டு இருக்கிறத நினைச்சு மிகவும் குழம்பி போறான் நீலன். அந்த குழப்பம் மனதுக்குள்ள ஆத்திரத்தை கூட்டவே செய்யுது. ஆற்றல் பெருக்கி ஓடுறான். எவ்வளவோ வேகமா ஓடினாலும் ஓசை கேட்கிற பகுதியை அவனால நெருங்கவே முடியல. இவ்வளவு வேகமாவா ஓடுவாங்க? நம்ப முடியாத குழப்பம் அவனை திண்டாட வைக்குது. கீழ்த்திசை காவல் பொறுப்பாளனான தனக்குள் ஏற்படும் தடுமாற்றத்தை அவனால தாங்கிக்கவே முடியல. கூவல் குடியினர் யாராவது கண்ணுல பட்டா நடப்பது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஓசை கேட்கும் இடங்கள் நேர்கோட்டில் இல்லாம இங்கும் அங்குமா இருக்கு. அதனால யாரும் கண்ணில் பட வாய்ப்பே இல்லை. சரி, இப்ப தேக்கனோட நிலைமை என்னன்னு பார்க்கலாம். தேக்கன் தன்னால் முடிந்த அளவு வேகமா ஓடி வந்துட்டு இருந்தான். அவனோட உடல்ல அடி விழாத இடமே இல்ல. கை கட்ட இன்னும் கழட்டல. ஆனாலும் விடாது துரத்திட்டு வரான். கூவல் குடியினரிடம் தெளிவா சொன்னான், எக்காரணம் கொண்டும் எனக்காக நீங்கள் நிற்க கூடாது. எதிரிகளை பின்தொடர்ந்து நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். நான் குரல் கேட்டு வந்துருவேன் அப்படின்னு. மிகவும் தொலைவில் தான் தேக்கன் வந்துகிட்டு இருந்தான். அவனோட கண்ணுல தனித்து செல்லும் மனித உருவம் ஒன்று தென்படுது. சற்றே நின்று பார்த்து நெருங்குறான். அது பெண் என்பதை உறுதிப்படுத்திய கணம் சத்தம் கொடுக்கறான். தொலைவுல போயிட்டு இருந்த மயிலா பதில் கொடுக்கறா. யாருன்னு தெரியாம நீலன் விரட்டி செல்வத மயிலா சொன்னவுடன் தேக்கனோட கவலை இரட்டிப்பாகுது. நீலனை வைத்துதான் தாக்குதல் திட்டத்தை வேட்டூர் பழையன் தீட்டியிருந்தான். ஆனா நீலனோ எதிரிகளின் பின்னால் ஓடிட்டு இருக்கிறான் அப்படின்றது தெரியும் போது தேக்கன் மேலும் அதிர்ச்சிக்குள்ளாகிறான். நீலன் இல்லாம வேட்டூர் பழையன் என்ன செய்துட்டு இருப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே விரைஞ்சி ஓடுறான். ஆனா தேக்கனை விட பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானது மயிலாதான். உடல் எல்லாம் இரத்த விலாராக இருக்க கையில் கட்டு போடப்பட்ட நிலையில் தேக்கனை பார்த்ததும் அவள் அதிர்ந்துதான் போறா. பரம்பின் ஆசானை இவ்வளவு கொடுமையா தாக்கிட்டு ஓடும் வலிமை கொண்டவர்கள் யார்? அவர்களை நீலன் இன்னும் ஏன் கொல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு ஆவேசம் கொள்றான். இப்ப காலம்பனும் அவனோட வீரர்களும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நடுவில் பாறைகளில் விழுந்து சிற்றாறு ஒன்று ஓடிட்டு இருந்தது.
அதனை கடக்க கவனமா இறங்க வேண்டியிருந்தது. காலம்பன் முதலிலே இறங்குறான். அனைவரும் ஒருவர் பின் ஒருவரா இறங்குறாங்க. சிலர் நீர் பருகுறாங்க. ஆனாலும் ஓட்டத்தின் வேகம் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அளவோடு தண்ணீர் குடிக்கிறாங்க. சிலர் அதனையும் தவிர்த்தாங்க. தேவாங்கு விலங்கு திடீர் திடீரென ஓசை எழுப்புவதும் அடங்குவதுமா இருந்தது. ஓடையின் மறுகரை பாறையின் மீது காலம்பன் ஏறுறான். அவனைத் தொடர்ந்து ஒவ்வொருவரா ஏறுறாங்க. மீண்டும் கால்கள் வேகம் எடுக்க தொடங்கிய பொழுது ஓடையின் அக்கறையிலிருந்து சென்னாய் ஊளையிடுவதை போன்ற ஓசை கேட்குது. முன்னெடுத்து ஓடிக்கொண்டிருந்த காலம்பனுக்கு சற்றே ஐயம் வரத் தொடங்குது. ஓட்டத்தை நிறுத்தி மீண்டும் ஓடைக்கரை விளிம்புக்கு மரங்களினூடே மறைந்தபடி வரான். இப்போ பாரி என்ன பண்றான்னு பார்க்கலாம். பாரியோட வேகம் எதிரிகளைப் போல 2 மடங்கு. ஆனால் அளவனையும் கீதானையும் அழைத்து வர வேண்டும் அப்படின்றதுக்காக போதுமான வேகத்திலே வந்துகிட்டு இருந்தான். கூவல் குடியினரின் ஓசையை கணக்கிட்டு சிற்றோடையை நோக்கி இறங்கிக்கிட்டு இருந்தான். இடையில் ஒரு சிறு குன்று இருந்தது. அதனை கடந்த கணத்தில் எதிரிகளை வீழ்த்தலாம் அப்படின்ற முடிவோடு வந்துகிட்டு இருந்தான் பாரி. மீண்டும் சென்னாய் ஊளையிடும் ஓசை கேக்குது. அவங்க ஓடை கடந்துட்டாங்க அப்படின்றத அந்த குறிப்பு சொல்லுது. தன்னோட வேகத்தை இன்னும் கூட்டணும் அப்படின்ற முடிவெடுக்கும் பொழுது ஊளையின் ஓசை பாதியில் அறுபட்டு நிக்குது. ஓடிட்டு இருந்த பாரியின் கால்கள் அப்படியே நிக்குது. மற்றவர்களும் நிக்கிறாங்க. மேல் மூச்சும் கீழ் மூச்சுமாக தவித்தபடி எல்லோரும் பாரியின் முகத்தை பாக்குறாங்க. சற்று அமைதிக்கு பின் பாரி சொல்றான், எதிரிகள் கூவுகிறவனின் தொண்டை குழியில் ஈட்டியை இறக்கிவிட்டனர் அப்படின்னு பாரி சொல்றான். அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.